இந்த பட்டு பைப்பில் காலையில் எழுந்திரிச்சு அங்கிட்டு விளையாடுவேன். அப்போ நான் வீட்டு வாசல் கூட்டினா மட்டும் என்ன நினைப்பான்னு தெரியல, ஓடி வந்து முன்னாடி வந்து படுத்துக்கிடுவேன். நம்மளை கூட்டவும் விட மாட்டேன். இன்னைக்கு எப்பவுமே இதான் வேலை. காலையில் நான் எந்திரிச்சது லேட்டு தான், கோலம் போட வேணாம் அப்படின்னு நினச்சா அத்தை வந்து ஒரு சின்னதாக ஒரு கோலம் போடுன்னு சொன்னாங்களா, அதோட போட்டு உளுந்தங்கஞ்சிக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அவங்கள போல. அத்தை சொல்ல சொல்ல செல்வா தான் செஞ்சுட்டு தான். நிறைய பேர் உளுந்தங்கஞ்சி ரெசிபி கேட்டிருந்தீங்க. 2 கை அரிசி, 1 கை உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சது கொரன்னு அரைச்சிட்டு கொதிக்க வச்ச சுடுதண்ணியில் ஊற்றி ஒரு 20 நிமிஷம் விட்டு விட்டுக்கினாலே போதும். இறக்கும்போது தீவி வச்ச தேங்காய், ஏலக்காய், சுக்கு நச்சு போட்டு சக்கரை போட்டு இறக்குனாலே உளுந்தங்கஞ்சி ரெடி. இது காலையில் துவச்ச ட்ரெஸ் வெயிலும் வரல ஒன்றும் வரலையா, நைட்டு மழை வரும் அப்படின்னு எடுத்து கசாலையில் போட்டேன். நைட்டு மழையும் வரலையா, சரி காலையில் எல்லாத்தையுமே எடுத்து வெளியில் காயப்பட்டாச்சு. இதே எனக்கு ஒரு வேலையாக இருக்குப்பா. காலையில் உளுந்தங்கஞ்சி குடிச்சதுனால அவ்வளோ பசிக்கலையா, அதனால காலை சாப்பாடே கொஞ்சம் லேட்டாக தான் செஞ்சோம். ரசம் வச்சு எனக்கு புடலங்காய் பொரியல் தான். அத்தை நல்லா ஆக்டிவாக இருந்தால் எனக்குலாம் எந்த வேலையுமே இருக்காது. முக்காசு வேலையை அத்தையே பார்த்துருவாங்க. நான் சும்மா எடுபடி வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். செல்வா வந்து சென்னையில் இருக்கும்போது ஃபோனே தான் பார்த்துட்டு இருப்போம். பட் இதே ஊருக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் எங்கே இருக்குன்னு கூட பார்க்க மாட்டான். எனக்கும் அத்தைக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பான். எனக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். ஏன்னா நம்ம கூடயே இருப்பான்ல. அதனால் இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் துர்கா தேவி, பிரியதர்ஷினி உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பாய் பாய்.